மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். மீண்டுமாக ஒரு வீடியோ பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பதை இட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பதிவின் மூலமாக ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மிக பெரிதான சந்தர்ப்பத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட ஒரு முக்கியமான வேத பகுதியை, வேதத்திலே நடக்கின்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசித்து அதை தியானித்து பார்க்க இருக்கின்றோம். ஆம், இந்த சம்பவத்தை குறித்து அநேக பிரசங்கங்கள், அநேக வேத படிப்புகள், அநேக வேத தியானங்கள் இருக்கின்றது. ஆனாலும் இன்றைக்கு இதை ஏன் நான் பேச வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த சம்பவத்தின் ஊடாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்றைய நாளிலே ஏதோ ஒரு புதிய காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறார், அல்லது ஏதோ ஒரு புதிய காரியத்தை எங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் என்பதை குறித்து நான் 100% விசுவாசிக்கிறேன். ஆம், இன்றைய நாளிலே மார்த்தாள் மரியாளுடைய கதையைத்தான் நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க இருக்கிறோம், வாசித்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகையினால் என்னோடு சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே இருந்து நாங்கள் ஒவ்வொரு வசனமாக வாசித்து நாங்கள் இன்றைய நாளிலே தியானித்து அப்படியே நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வசனம் அப்படியாக சொல்லுகிறது: பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஆம், மார்த்தாளும் மரியாளும் வாழ்ந்த அந்த கிராமத்தினுடைய பெயர் பெத்தானியா. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதற்கான பதில் அங்கே இருக்கிறது. அந்த கிராமத்தினுடைய பெயர் பெத்தானியா என்று சொல்லி அங்கே யோவான் சுவிசேஷன் மூலமாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மார்த்தாள் மரியாள் அவர்களுடைய சகோதரனாகிய லாசரு மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிக அன்பு வைத்திருந்ததை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்திலே அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசித்தார்கள் என்று சொல்லி யோவான் 11ஆம் அதிகாரத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையால் இங்கே மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 39வது வசனம்: அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும், வேதத்தை வாசிக்கிறவர்கள் அநேகருக்கு தெரியும். அவர் தன்னுடைய ஊழிய காலப்பகுதியிலே தேவனுக்குரிய காரியங்களை அங்கிருந்த மக்களோடு, அங்கிருந்த ஜனங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை அங்கே இருந்த தன்னுடைய சீஷர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். தேவனுடைய வார்த்தையை அங்கிருந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறவராக இருந்தார். அவருடைய 3.5 வருட ஊழிய வாழ்க்கையும் அப்படியாகத்தான் போனது. ஏனென்று சொன்னால், அவருடைய வசனத்தை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவதை எனக்கு போஜனமாய் இருக்கிறது, எனக்கு சாப்பாடாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களிலே நான் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலே அவர் கேட்டதை கூட நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கலாம். அதனால இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மரியாள் அவருடைய பாதத்தருகே இருந்து அவர் மூலமாக பேசப்படுகின்ற அந்த சத்திய வார்த்தைகளை, அந்த ஜீவ வார்த்தைகளை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். பேதுரு கூட ஒரு இடத்திலே சொல்கிறார், ஜீவனுள்ள வார்த்தைகளும் இடத்திலே இருக்கிறது, நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே என்று சொல்லி அவர் கேட்டதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினாலே இங்கே மரியாள் இயேசு கிறிஸ்து மூலமாக பேசப்படுகிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டது மார்த்தாள். இந்த இருவருக்கும் இடையிலே ஏற்படுகின்ற ஒரு சிறிய ஒரு குழப்பத்தை நாங்கள் இந்த சம்பவத்திலே வாசிப்போம். அடுத்த வசனம் சொல்கிறது: மரியாள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதிலே அவள் வருத்தமடைந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்த்தாள் செய்த வேலை தவறான வேலை இல்லை. ஏனென்று சொன்னால், அவள் வீட்டு வேலையை செய்து கொண்டிருந்தாள். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் வந்திருந்தபடினாலே ஒருவேளை இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அங்கே
மற்றவர்களும் வேறு ஜனங்களும் வந்திருப்பதினால் அவர்களுக்கு ஆகாரம் சாப்பாடு தயார் பண்ணுகிற வேலை கூட அவள் செய்திருக்க கூடும். இங்கே பற்பல வேலை என்று எழுதப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக பார்க்கும் பொழுது அவள் வீட்டிலே இருந்து கொண்டு வீட்டு வேலைகளை செய்கிறதைத்தான் நாங்கள் பார்க்கலாம். ஒருவேளை சாப்பாடு சமைத்துக் கொண்டிருக்கலாம், அல்லது அவர்கள் தங்குவதற்கு, இரவிலே தங்குவதற்கு, அவர்களுக்கு படுப்பதற்கான, அவர்கள் தூங்குவதற்கான அந்த இடத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம், ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே மார்த்தாளுடைய தவறு என்னவென்று சொன்னார், மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து சொல்லுகிறார், நான் பற்பல வேலைகளை செய்து நான் வருத்தமடைந்திருக்கிறேன், இவள் எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. என்னுடைய சகோதரி மரியாள் அவள் சும்மா உங்களுடைய பாதத்தரியே இருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள், உமக்கு அதை குறித்து கவலை இல்லையா? நீர் கொஞ்சம் அவளுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? போய் உன்னுடைய சகோதரிக்கு உதவி செய் என்று சொல்லி நீ சொல்லக்கூடாதா என்கிற அர்த்தத்திலே அவள் கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு மறு உத்தரவு கொடுக்கிறதை நாங்கள் அடுத்த வசனத்தில் பார்க்கலாம். அவர் மார்த்தாளுக்கு சொல்கிற பதிலை நாங்கள் வாசிப்போம். அவர் சொல்லுகிறார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், அநேக விஷயங்களை குறித்து கவலைப்படுகிறாய். நாங்களும் இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம். ஒருவேளை எங்களுடைய பிள்ளைகளை குறித்த கவலைகள் எங்களுக்கு இருக்கிறது, எங்களுடைய வீட்டை குறித்த கவலைகள் எங்களுக்கு இருக்கும், அல்லது சில வேளை நாங்கள் வீடு கட்டுகிறவர்களாக இருந்தால் அந்த வீட்டை எப்படி நாங்கள் கட்டி முடிப்போம். இப்பொழுது பொருளாதார பிரச்சனை, பொருளாதார நெருக்கங்கள், பொருட்களினுடைய விலைகள் அதிகரித்து இருக்கின்றது, எப்படி நாங்கள் இதை சார்ட் அவுட் பண்ணுவோம், எப்படி இந்த பிரச்சனையை நாங்கள் முடிப்போம் என்று அநேக யோசனை எங்களுக்கு கவலைப்படுவோம். அதே நேரத்திலே வீட்டிலே யாருக்காவது வியாதிகள் இருந்தால் என்ன செய்வது, அதுக்கான மெடிக்கல் செலவுகள், அதுக்கான மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கிறபடினாலே அதற்கு நாங்கள் எப்படி நாங்கள் அதை சார்ட் அவுட் பண்ணுவோம் என்று சொல்லி பல யோசனைகளும் கவலைகளும் எங்களுக்கு இருக்கின்றது. தேவ பிள்ளைகளாகி எங்களுக்கும் இருக்கிறது, உலகத்தில் இருக்கின்ற தேவனை அறியாத ஜனங்களுக்கும் இப்படியான கவலைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயம், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஏனென்றால் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே என்ன, உடைய கையிலிருந்து ஒரு முளத்தை நீங்கள் கூட்டிக் கொள்ள முடியுமா? முடியாது. நீங்கள் கவலைப்படுகிறதுனால் எதுவுமே நடக்கப் போகிறது இல்லை, ஆகையினாலே கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மாதா நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். உதாரணமாக சொல்ல போனால், நீ எங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கலாம் என்று சொல்லி கவலைப்படுகிறாய் என்று இயேசுவானவர் சொல்லி இருக்கலாம், அல்லது நாங்கள் எப்படி தூங்குவோம் என்று சொல்லி நீ அதை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறதை குறித்து இயேசுவானவர் சொல்லி இருக்கலாம். மார்த்தாளுடைய அக்கறை, மார்த்தாள் செய்த காரியங்கள் தவறு அல்ல, அவள் வீட்டிலே செய்த வேலைகள் தவறு அல்ல, அது ஒரு பாவம் அல்ல. ஆனால் மார்த்தாளுடைய தவறு என்ன என்று சொன்னால், இயேசுவானவர் வீட்டிலே வந்திருக்கிறார், அந்த நேரத்திலே அவள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் அறியாதிருந்தாள். சில வேளைகளிலே நாங்களும் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது எதை நாங்கள் முதலிலே செய்ய வேண்டும், எதற்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆர்கனைஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி, அதாவது ஒழுங்குபடுத்தி நாங்கள் வேலை செய்ய வேண்டும். நாங்கள் காலை எழுந்தவுடன் எதை நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டும், அதற்கு பின்பதாக எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒழுங்கு நாங்கள் இருக்க வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 6:33 சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை முதலிலே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இயேசுவை அறிந்திருந்தால், ரட்சிக்கப்பட்டிருந்தால், மனம் திரும்பி இருந்தால், நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவம் பல மாற்றத்தை சந்தித்திருக்கிறது, பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு உலக காரியங்களிலும் தங்களுடைய சொந்த வேலைகளிலும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் தேவ ஊழியர்களும் பிஸியாய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் எதை செய்வதற்கு எங்களை அழைத்திருக்கிறாரோ, தேவன் எதை எங்கள் மூலமாக செய்ய விரும்புகிறாரோ, ஆண்டவர் எந்த காரியத்தை முதலிடத்திலே வைக்க சொல்லி இருக்கிறாரோ அதை நாங்கள் முதலிடத்திலே வைக்காமல் பல காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். உதாரணமாக ஞாயிறு ஆராதனை, ஒரு நாள் அந்த நாள் ஞாயிறு ஆராதனை நடைபெறும், அல்லது சனிக்கிழமைகளில் மற்ற நாட்களிலே உபவாச கூட்டம் நடைபெறும். மிஞ்சி போனால் ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் மாத்திரம்தான் இந்த கூட்டங்கள் எல்லாம் நடைபெறும். ஆனால் நாங்கள் அந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு வேலையை நாங்கள் போட்டுக்கொண்டு அந்த ஜெப கூட்டத்துக்கு போகாமல்
எங்களுடைய சொந்த காரியங்களிலே பிஸியாக இருப்போம். ஏன் நீங்கள் வரல பிரதர், ஏன் நீங்கள் வரல சிஸ்டர்னு கேட்டால் அவங்க சொல்கிற பதில் என்னன்னு சொன்னால், நான் இதில் பிஸியாக இருந்தேன், எனக்கு இது முக்கியம், நாங்கள் அங்கே போனேன் இங்கே போனேன், அந்த காசு எடுக்க போனேன் இந்த காசு கொடுக்க போனேன்னு சொல்லி பல சாக்கு போக்குகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாலிப பிள்ளைகளாக இருந்தால் நாங்கள் டியூஷனுக்கு போனோம், நாங்கள் பாடசாலையிலே அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் போனால் நாங்கள் ஜெபத்துக்கு வரல என்று சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை நாங்கள் சொல்லுவோம். அல்லது பிஸ்னஸ் செய்கிறவர்களாக இருந்தால் என்ன செய்கிறது பிரதர், இந்த காலத்தில் பொருளாதார சிக்கல், ஞாயிற்றுக்கிழமையிலேயும் ஏதாவது ஒன்று செய்தால்தான் எங்களுக்கு ஏதாவது சந்திக்கப்படும், ஏதாவது பணத்தேவைகளை நாங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி சொல்லுகிற இந்த காரியங்களை நாங்கள் கேட்கலாம். ஆனால் மிக முக்கியமான ஒன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, இது நான் சொல்லவில்லை, இந்த வார்த்தை சொல்லுகிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நல்ல பங்கை எடுக்கிறோமா? அதான் இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள், என்னால் பூமியிலே நீங்கள் பொக்கிஷத்தை பொருட்களை நீங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது அதை பூச்சி அரித்து போடும், அல்லது கள்ளர்கள் திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பரலோக பொக்கிஷத்தை நாங்கள் சேர்த்து வைக்கிறோமா, அல்லது எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்கிறோமா? மாத்தாள் பல காரியங்களை செய்தால், மாத்தாள் செய்த எந்த வேலையும் அங்கு தவறு அல்ல, அது ஒரு பாவம் அல்ல. ஆனால் அவள் எந்த நேரத்திலே எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அறியாதிருந்தாள். மரியாளோ அந்த நேரத்திலே இயேசுவானவர் வந்திருக்கிறார், இயேசுவானவர் எப்படியும் அவருடைய வசனத்தை பேசுவார், ஆகையினாலே இந்த நேரத்திலே நான் இயேசுவானவருடைய பாதத்தருகே இருந்து அவர் மூலமாய் பேசப்படுகிற அந்த வார்த்தையை நான் கேட்க நான் தீர்மானம் எடுக்கிறேன் என்று சொல்லி அவள் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஆகையினாலே எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே தேவனுக்கு எந்த இடத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், தேவனுடைய வசனத்துக்கு எந்த இடத்திலே நாங்கள் கொடுத்திருக்கிறோம், அதே நேரத்தில் எங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நாங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறோமா, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறோமா, அல்லது ஏதோ ஒரு காரியத்திலே சொந்த பிரச்சனையிலே சொந்த எங்களுடைய குடும்ப காரியங்களிலே நாங்கள் பிஸியாக இருக்கிறோமா? எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். தொடர்ந்து உங்களோடு ஆவியானவர் இடைப்படுவார், உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார், திருந்த வேண்டிய காரியங்களை நாங்கள் திருந்துவோம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷன், ஒரு பதிலை அவர் வைத்திருக்கிறார், அவர் அதை ஏற்படுத்துவார் அவருடைய நேரத்திலே. அதற்காக நாங்கள் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை தொடர்ந்தும் ஆசீர்வதிப்பார். God bless you.